Ya Rasulallah, Ya Habiballah, Ya Rasulallah, Ya Habiballah, Habibi ya. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال الله تبارك وتعالى في موضع آخر النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم وقال الله تبارك وتعالى في موضع آخر قل يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم إلى آخر الآية وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சொல்லையும் சஹீஹின் உயிரினும் மேலாக கருதி வாழ்ந்து காட்டிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோர்கள் மீதும் குறையனை நிறைவேறட்டுமாக ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் மூமியனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இரண்டு வார்த்தைகளை மொழிய வேண்டும். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னொன்று முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மட்டும் சொல்லுகின்றார், முஹம்மது ரசூலுல்லாஹை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது முஹம்மது ரசூலுல்லாஹிலே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தன்மையை ஏற்க மறுக்கின்றார். உதாரணமாக இறுதி நபித்துவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் கடைசி நபி. நபி அவர்களுக்கு பிறகு யாரும் நபியாக வரப்போவதில்லை. அப்படி யாராவது தன்னை நபியாக சொல்லுவார்களே ஆனால் அவர்கள் பொய்யர்கள், மடையர்கள், முட்டார்கள், நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள். இந்த ஒரு விஷயத்தை யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், உதாரணமாக இன்றைய காதியானிகளை போன்று அவர்கள் மூமினாக இருக்க முடியாது, அவர்கள் காஃபிர்கள் தான். ஆக லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்ன தன்மைகளை எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகின்றதோ அதை பரிபூர்ணமான முறையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன தன்மைகளை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகின்றதோ அவைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் இணைந்துதான் ஒரு மனிதர் மூமினாக ஆக முடியும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன தன்மைகள் கொடுக்கப்பட்டதோ, எதை கொண்டு அல்லாஹ் அனுப்பினானோ அவைகளை பரிபூர்ணமான முறையிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே பரிபூர்ணமான முறையில், எந்த ரீதியிலே பரிபூர்ணமான முறையிலே, மார்க்கத்தின் மூலமாகவும் பரிபூர்ணமானவர்களாக அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தான். நபி அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வரப்போவது கிடையாது. இந்த இஸ்லாத்திற்கு அடுத்தபடியாக வேறு எந்த ஒரு மார்க்கமும் வரப்போவதும் கிடையாது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டான். இந்த மார்க்கத்தில் எந்த விதமான கூடுதலும் குறைத்தலுக்கும் வழி இல்லை. எனவே ஒரு முஸ்லிம் ஈமான் கொண்ட ஒரு மனிதருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்காக வேண்டி ஒரு பரிபூர்ணமான முறையில் ஒரு விஷயத்தை கொடுத்த ரசூலுல்லாஹின் மீது அளவு கடந்த பாசம் உள்ளவராக இருக்க வேண்டும். உதாரணமாக உலகத்தினுடைய நியதி, எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான விஷயத்தையும் ஒருவர் உலகம் சம்பந்தமான விஷயங்களை என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விடுவாரேயானால் அவருக்கு நான் எவ்வளவு பெரிய நன்றி உபகாரியாக நான் இருப்பேன், எவ்வளவு உபகாரம் செய்ய மறக்கவே மாட்டேன். அவருக்காக வேண்டி எதை வேண்டாலும் நான் செய்வேன். இருக்கின்றதா இல்லையா? ஏன்னா எனக்கு உலகத்துக்கு தேவையான நான் வாழ்வதற்கு
வாழ்வதற்கு தேவையான வீடுகளிலிருந்து வசதிகளிலிருந்து என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் எனக்கு செய்து கொடுத்து விட்டார். இனிமேல் உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது என்று இருக்க நான் அவரை ஒருபொழுதும் மறக்கவும் மாட்டேன், அவருக்கு எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டேன். அவருக்கு ஏதாவது ஒன்று என்று சொன்னால் நான் என்னை முற்படுத்திக் கொள்வேன். ஆக உலகத்தினுடைய நியதி இதுதான். அதே போன்று நம்மளுடைய இம்மை மறுமையினுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்டு, அது இந்த உலகத்திலே மட்டுமல்ல, மாறாக நாளை மறுமை நாளிலே நம்மை சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கின்ற வரைக்கும் உண்டான எல்லா விதமான பொறுப்புகளையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், வழிகாட்டி தந்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த ரசூலின் மீது நாம் எந்த அளவுக்கு நேசம் உள்ளவர்களாக, பாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் பரிபூர்ணமான முறையிலே மூமினாக ஆக முடியாது. எதுவரைக்கும்? ஹத்தா அக்கூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், தன்னுடைய பெற்றோர்களை காண, தன்னுடைய பிள்ளைகளை காண, உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களை காண, என்றைக்கு நான் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே நான் அன்பால் பாசத்தால் நிரம்பி இருக்கின்றனோ அன்றைக்குத்தான் அவர் பரிபூர்ணமான முறையிலே மூமினாக ஆக முடியும். எனவே நம்முடைய உள்ளத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான பாசம் அளவு கடந்து இருக்க வேண்டும். சரி, ஒரு மனிதரை நேசிப்பதற்கு, அவர் மீது அன்பு வைக்கிறதுக்கு, பாசம் வைப்பதற்கு உண்டான காரணிகள் என்ன? ஒருவரை நேசம் கொள்கின்றோம் என்று சொன்னால் காரணிகள் என்ன என்று பார்ப்போமேயானால், உலகத்தினுடைய நடைமுறை என்ன சொல்லி காட்டுகின்றது? அழகு இருக்க வேண்டும். உலகத்தினுடைய நடைமுறை அழகு இருக்க வேண்டும். அழகு இருந்தால் இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? நிறைய எதையுமே பார்க்கறது இல்லை. இளைஞர்கள்லாம் நினைச்சாங்க லவ், காதல்ல போய் விழுந்துட்டு என்ன செய்யறாங்க, மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யுன்னா, அவன் அழகா இருந்தா அதனால போயிட்டு, அதனால அழகா இருந்தா அதனால கல்யாணம் முடிச்சுக்கிட்டா, இன்னைக்கு நரக வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்போ ஒரு மனிதனை தன்னின் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம், வெளிரங்கமான தோற்றம் என்று சொன்னால் அழகு. அது என்னுடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பரிபூர்ணமான முறையில் இருந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே உதயமான அந்த நேரத்திலே அவருடைய சிறிய தந்தையை எடுத்துக்கொண்டு காபத்துல்லாவை நோக்கி வரக்கூடிய நேரத்திலே காபத்துல்லாவிலே பார்த்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த ஒவ்வொருவருடைய வார்த்தையும், இது போன்ற அழகான ஒரு குழந்தையை நாம் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, இது போன்ற அழகான ஒரு குழந்தையை நாம் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை என்றுதான் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படி புகழ் பாடுகின்றார்கள், வஹஸன மின்க லம் தரக்கத்து ஐனி, என்னுடைய வாழ்நாளிலே உங்களை போன்ற ஒரு அழகான ஒரு திருமுகத்தை நான் கண்டதே கிடையாது. வஹஸன மின்க லம் தலிதின் நிசாஉ, உலகத்திலே எந்த ஒரு தாயும் தன்னுடைய தாய்மையிலேயே தங்களை போன்ற ஒரு அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததே கிடையாது. அவ்வளவு அழகானவர்கள். ஏன் உலகம் மற்றும் உலகத்திலே உள்ளவர்கள் மட்டும் பாராட்டவில்லை, அந்த அழகை பார்த்து மனிதர்கள் மட்டும் பாராட்டவில்லை, வானுலகத்திலே இருந்த மலாய்க்கித்துமார்களும் பாராட்டினார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகை கண்டு. வாஹஸன மின்க வ அஜ்மல மின்க லம் தலிதுன் நிசாஉ, எந்த ஒரு பெண்மையும் எந்த ஒரு தாயும் தங்களை போன்ற அழகான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்ததே கிடையாது. خلقت مبرأ من كل عيب, சரி உங்களிடத்தில் ஏதாவது குறை இருக்கின்றதா? நபியிடத்தில் எந்த ஒரு குறையும் கிடையாது. خلقت, எல்லா விதமான குறைகளில் இருந்தும் நீங்கியவர்களாக, அப்பழுக்கற்றவர்களாக நீங்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி சொல்லிவிட்டு கடைசியில் இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், நபியே நபியே எந்த ஒரு மனிதனும் தனக்கு ஏதாவது குறை இருக்க வேண்டும் என்று நினைக்கவே மாட்டார். நான் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார். அதே போன்றுதான் ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க,
கஅன்னக குலிக்த கமா தஷாஉ கஅன்னக குலிக்த கமா தஷாஉ. நபி, நீங்கள் எப்படி இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதே போல தாங்கள் பிறந்துவிட்டீர்கள் என்பதாக ஹஸன் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகிறார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு அழுக்கு வெளிரங்கத்தில் ஏதாவது அழுக்கை ரசூலுல்லாஹ்விடத்திலே பார்க்க முடியுமா? நபியை சுற்றி ஒரு ஈகோடு அமர்ந்தது கிடையாது என்பதாக வரலாற்றில் எழுதுகிறார். நபி அவர்களை அசிங்கமாக யாரும் பார்த்தது கூட கிடையாது. நபியினுடைய அந்த கலர், நபியினுடைய நிறம் கோதுமை நிறத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார். ரொம்ப வெள்ளையும் இல்லை, ரொம்ப கருப்பும் இல்லை, கோதுமை நிறம், மக்களை தன்னை மற்றும் சுண்டி இழுக்கக்கூடிய நிறத்திலே எங்களுடைய பெருமானாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். நபியினுடைய முடி ஒவ்வொன்றையும் சஹாபாக்கள் கண்காணிக்கும். நபியினுடைய முடி எப்படி தெரியுமா இருக்கும்? ஏறத்தாழ கிட்டத்தட்ட லேசான சுருட்டை முடியை போன்று இருக்கும். மிகவும் சுருட்டையும் கிடையாது, நிறைய மிகவும் சுருட்டையும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக ஸ்டெயின் பண்ணி இன்னைக்கு பசங்க சொன்னால அப்படி எனக்கு வந்து கொஞ்சம் சுருட்ட முடியாத அதை நிறுத்துவாங்க. கடையில் போய் நல்லா 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து அந்த காசை கையாக்கி ஸ்டெயின் பண்ணி எனக்கு இங்கே விட போட்டுட்டு அப்படின்னு தூக்கி விடுவாங்க இல்லையா? அப்படியும் இருக்காது. எங்களுடைய நபியினுடைய முடி இருக்கின்றதே அது சிறிதளவு சுருட்டையாக இருக்கும். நபியினுடைய உயரம் மிகவும் உயரமானவர்களும் கிடையாது, மிகவும் குள்ளமானவர்களும் கிடையாது. நபியினுடைய நடை, நபியினுடைய உடை, நபியினுடைய நிறம், நபியினுடைய முடி, எத்தனை முடி நபிக்கு வெண்மையாக இருந்தது என்பதையும் கூட சமமாக பார்த்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகத்திலும் புறத்திலும் அழகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அழகான நபியை நாம் ஏன் நேசிக்க கூடாது? வஅஹஸன மின்க லம் தர கத்து ஐனி. நபியை போன்று இதுவரைக்கும் ஒரு திருமுகத்தை நான் பார்த்ததே இல்லை என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் அந்த திருமுகத்தை பார்க்கக்கூடிய வாக்கியத்தை கியாமத் நாளிலே வல்லரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அது மட்டுமல்ல, உலகத்திலே ஒரு படைப்பு இருக்கின்றது என்று சொன்னால் இந்த அழகான சந்திரனை போன்று அழகானவர்கள், அதே போன்று அழகானவர்கள் என்பதாக. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகு எப்படி இருந்தது என்பதாக சஹாபாக்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள். ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காபாவிலே பார்த்தேன். எப்போ அப்படின்னு நான் 14வது பௌர்ணமி இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வுடைய சுவரில் இப்படி சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபியுடைய திருமுகத்தின் மீது அந்த பௌர்ணமியினுடைய நிலவு படுகின்றது. நான் உள்ளே போகின்றேன். உள்ளே போகக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி இரவுடைய அந்த வெளிச்சம் என்னுடைய கண்மனுடைய திருமுகத்திலே படுகின்றது. நான் நபியையும் பார்க்கின்றேன், 14வது பௌர்ணமியையும் பார்க்கின்றேன். அங்கே பார்க்கின்றேன், இங்கே பார்க்கிறேன். இதே போல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எது அழகு? எது அழகு? இந்த பௌர்ணமி இரவு அழகா அல்லது என்னுடைய கண்மனுடைய திருமுகம் அழகா? இது அழகானது, அது அழகா என்று நான் பார்க்கின்றேன். பார்த்துவிட்டு ஹஜ்ரத் ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், அது அழகல்ல, இதுதான் அழகு. பௌர்ணமி இரவு 14வது இரவு அழகல்ல, என்னுடைய கண்மணியினுடைய திருமுகம் தான் அழகு. ஏன் தெரியுமா? 14வது இரவு இருக்கின்றது, அந்த பௌர்ணமி அழுகியவர் என்னுடைய நபியுடைய முகத்தினுடைய அழுகியவே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். எனவே நபியின் மீது அன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் வெளிரங்கத்தினுடைய தோற்றத்திலே வேண அழகியுடைய நபிக்கு பரிபூர்ணமான நிலை இருந்தது. அல்லாஹ் சொல்லுகின்றான், பாதியினுடைய படைப்பினுடைய அழகிலே பாதி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பதாக. அது உண்மைதான், குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மைதான். ஆனாலும் கூட என்னுடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகல்ல. குர்ஆன் சொல்வது உண்மைதான். எனவேதான் ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள், நபியினுடைய அழகை பற்றி இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். நபி அவர்களுடைய அந்த திருமுகத்தினுடைய அந்த திருமுகத்தில் வரக்கூடிய ஒளியை வைத்து எவ்வளவு இருளையும் சரி சிறிய குண்டூசி காணாமல் போனாலும் கூட நான் எடுத்து விடுவேன். ஆனால் அந்த அழகு எல்லாம் என்று சொன்னால் அந்த அழகோடு நபி அவர்கள் இருப்பார்கள். ஆனால் எப்படி ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள் அல்லவா, அந்த அழகோடு எல்லா நேரத்திலும் இருந்திருப்பார்களே. ஆனால் அந்த சஹாபாக்கள் நபிக்கு நெருக்கமாகுவதில் தடைபட்டு
அழகானவர்கள். அந்தரங்கமான நற்குணத்திலும் நபி அவர்களை விட உலகத்திலே சிறந்த ஒரு மனிதனை இந்த உலகம் காட்ட முடியாது. அல்லாஹ் ரொம்ப அழகான அழகான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கின்றீர்கள். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. மக்களுக்கு அழகான முன்மாதிரி நபியுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்று உத்தம புருஷனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதித்து காட்டினார். எனவே வெளிரங்கமான அழகும் எங்களுடைய நபியிடத்திலே பரிபூர்ணமான முறையில் இருந்தது. அந்தரங்கமான அழகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே உண்மையான முறையில் இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது விஷயம், உலகத்துடைய இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களிடத்திலே பரிபூர்ண தன்மை இருந்தது. கமாலா என்று சொல்லக்கூடிய நிறைவான, இதை கொடுத்தால் இவரால் செய்ய முடியாது என்றல்ல, எல்லா விதமான தன்மைகளையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை மனிதன் நேசிப்பது இயற்கையானது. கண்மநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன இல்லை, எந்த விஷயத்திலே நபியிடத்திலே குறைகிறது, எந்த விஷயத்திலும் உள்ள வீரர் நபியை போன்ற ஒரு வீரனை இந்த உலகம் இதுவரைக்கும் கண்டதும் கிடையாது, காணப்போவதும் கிடையாது. உண்மையதுதான். ஒருவர் வருகின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், முஹம்மது என்கிட்ட சண்டை போட்டு பயங்கரமான குத்துச்சண்டை வீரர். அதாவது நம்முடைய பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னா WWE சாம்பியன், வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன், அந்த மாதிரி அந்த காலத்தில் பிரபலமான வந்து என்ன செய்யறாரு சொல்றாரு, என்கிட்ட மல்யுத்தத்துக்கு வாங்க வந்து என்னை நீங்கள் வீழ்த்திடுவீர்களேயானால் நான் ஈமானை ஏற்றுக்கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சரி ஏன் ஈமான் கிடைக்குது, அவருக்கு ஈமான் கிடைக்கின்றது அல்லவா, சரி அப்படின்ட்டாங்க. வந்து சண்டை ஆரம்பிச்சு ஒரே நிமிஷத்துல கீழே விழுந்துறாரு, தூக்கி போட்டாங்க ரசூலுல்லாஹ். யாரும் நினைச்ச தோல்வியாளர்கள் யாரும் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்வது கிடையாது. சைக்காலஜிக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை, அது என்னமோ இதாயிடுச்சு. சரி இரண்டாவது தடவை, இரண்டாவது தடவையும் ஒரே அடியில கீழே போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்பவும் ஏற்றுக்கொள்ளல, மனசு ஏற்றுக்கொள்ளல. மூன்றாவது தடவையும் அழைக்கின்ற ரசூலுல்லாஹி சலைக்கல, வா வந்து மோதிப்பார் என்று அந்த நேரத்திலே மிகப்பெரிய பிரபலமாக இருந்த மல்யுத்த வீரரை மூன்றாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீழ்த்தினார்கள் என்பது வரலாறு. எனவே நபியை போன்ற ஒரு வீரர் இந்த உலகத்தில் இனி பார்க்கவே முடியாது. மதீனா நகரத்தில் ஒரு முறை ஒரு செய்தி பரவுகின்றது, மதீனாவை காஃபிர்கள் சூழ்ந்து விட்டார்கள், இரவோடு இரவாக செய்தி வருகின்றது. பெரும்பெரும் சஹாபாக்கள் கூட சற்று பதட்டமான நிலையில் இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தத்தை கேட்டு வெளியே வருகின்றார்கள். வந்து கேட்கிறாங்க, என்னாச்சு? ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி செய்தியாம கேள்விப்பட்டு யாருமே போல அருகில் இருந்த ஒரு சஹாபியினுடைய கோவிலை கழுதை பிடிக்கின்றார்கள். இரவு நேரத்தில் தன்னந்தனியாக மதீனாவை வலம் வருகின்றார்கள். என் அன்பு சொந்தங்களை சற்று யோசித்து பார்க்கிறோம். பதட்டமான நிலை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை. கண்மநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோவிலை கழுதை எடுக்கின்றார்கள். எடுத்து முழு மதீனாவை சுற்றி வந்து விட்டு சொல்கின்றார்கள், நிம்மதியான முறையில் போய் தூங்குங்கள், இது பொய்யான செய்தி என்பதாக. உலகத்தில் இப்படி போன்ற இது போன்ற ஒரு வீர தலைவரை இந்த உலகம் காட்ட முடியவே முடியாது. எதிலே நபியிடத்திலே குறை, ஆண்மையிலே குறையா? இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அயோக்கியர்கள். என்னுடைய கண்மநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காம பித்து பிடித்தவன் என்று நவுது பில்லாஹ். என்னுடைய நபியிடத்தில் முழுமையான முறையில் ஆண்மை இருந்தது. நபி அவர்கள் முழுமையான வீரனாக இருந்தார்கள். இருந்தாலும் கூட உங்களை போன்று அயோக்கியர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு எங்களுடைய நபியுடைய வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறான் எவனவனோ எழுதிக் கொண்டிருக்கின்றான். கண்மநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் அழகான பெண்மணியை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அரபியினுடைய ஆட்சியை எடுத்துக் கொள்ளுங்கள், எத்தனை பெண்களை வேணாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் என்பதாக அரபு உலகமே திரண்டு வந்தது கண்மநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில். வந்து கேட்டாங்க, சொன்னாங்க, முஹம்மதே என்ன வேணும் உங்களுக்கு? அரபு உலகத்தினுடைய ஆட்சி வேணுமா? தருகின்றோம். அரபு உலகத்திற்கு கூடிய அழகான பெண்மணி எத்தனை பெண்மணிகளை விட நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த திருமண ஆசை காட்டினார்கள். இருந்தாலும் எங்கள் கண்மநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை போன்று அல்லது நீங்கள் எந்த கடவுளை கும்பிடுகிறீர்களோ அது போன்று வெறி பிடித்தவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவைகள் அல்ல என்னுடைய நோக்கம், இந்த ஆசை அல்ல எனக்கு. இந்த உலகம் முழுவதும் இஸ்லாம் வியாபித்து வர வேண்டும் என்ற ஏகத்துவத்தை நான்
நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வரலாறு உண்மை. மூடர்களே, மடையர்களே, வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள். எந்த கண்ணாடியை நீங்கள் இட்டிருக்கிறீர்களோ, எந்த கண்ணாடியை நீங்கள் அணிந்திருக்கிறீர்களோ, அந்த கண்ணாடியை அகற்றி வைத்து விட்டு கண்மணியை நீங்கள் சராசரியாக நின்று கொண்டு பாருங்கள். நிச்சயமாக இந்த நபியுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய வார்த்தை உள்ளத்தையும் நிச்சயமாக தொடும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணமான முறையில் எல்லா விதமான தன்மைகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரியவர்களாக, சொந்தக்காரர்களாக இருந்தார். வீரத்திலையும் சரி, எல்லா விதமான அன்பு, நட்பு, பாசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபரை உலகம் பார்க்கவே முடியாது. எனவேதான் சஹாபாக்கள் தங்களுடைய உயிரை காண என்னுடைய கண்மனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வெளியூருக்கு போயிட்டாங்க. தன்னுடைய நண்பருக்கு சந்திப்பதற்கான வியாபார ரீதியில் போயிட்டாங்க. அந்த சஹாபியுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் எப்பொழுது மனசுல தோணுதோ உடனே ரசூலுல்லாஹை பார்த்துருவாங்க. இரவு நேரத்தில் போய் வெளியூர்ல போய் தங்கிட்டாங்க. தூங்கி கொண்டிருந்த அந்த சஹாபியினுடைய சிந்தனையில் திடீரென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வந்து ரசூலுல்லாஹை பார்க்க வேண்டும். இரவோடு இரவாக தன்னுடைய நண்பரிடத்தை சொல்லிதான் நாம் போகணும், நம்ம தினம் போகணும். இல்ல இருந்துட்டு காலில் போலாம, இரவு நேரத்தில் ஏதாவது விஷஜந்துகள் உங்களை தாக்கிக்கூடும், தீண்டக்கூடும், ஆபத்துகள் நிறைந்திருக்கின்றது. இருந்தாலும் இல்லை, இரவாக நடையும் ஓட்டுமாக காடு மலைகள் கடந்து வேகமாக வந்து யாருமே மஸ்ஜித் நபிக்கு வருவதற்கு முன்பாக ரசூலுல்லாஹி மஸ்ஜித் நபியில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தெரியுமா, நபி அவர்களுடைய குணாதிசயம் எப்படி தெரியுமா, திடீர்னு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சிந்தனை வருகின்றது, வெளியே அமர்ந்திருப்பதை தோன்றுகின்றது என்று அந்த நேரத்திலும் தன்னுடைய உம்மத்தை பற்றி, தன்னுடைய சஹாபாக்களை பற்றி நினைத்துக் கொண்ட ரசூலுல்லாஹ் உள்ளே இருந்து யதார்த்தமாக வெளிவருகின்றார்கள். அந்த உடனே அந்த சஹாபி ஓடோடி வந்த பழையனத்தினுடைய களைப்பு அப்படியே தெரிகின்றது. வந்து கேட்கிறாங்க, எல்லாருமே தோழரே, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் பதட்டமாக இருக்கிறீங்க, ஏன் பதட்டமாக இருக்கிறீங்க? இதை சொல்லக்கூடிய நேரத்தை சொல்கிறார்கள், யாரும் சொல்லலாம், எப்பொழுது என்னுடைய மனசிலே தோன்றினாலும் அவளை வந்து தன்னுடைய திருமணத்தை மாற்றிவிட்டுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நேற்று இரவில் நண்பருடைய ஊருக்கு போய்விட்டேன், அங்கே இரவு நேரத்தில் திடீரென்று தங்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது. எனவே நான் ஓடி வந்தேன் என்பதாக அந்த சஹாபி சொல்லிவிட்டு நபியினுடைய திருமுகத்தை பார்த்து விட்டு வீட்டுக்கு சென்றார்கள் என்பதாக என்னுடைய நபி எந்த ரீதியிலே ஒரே ஒரு குறையை காமி. இன்றைய இருக்கக்கூடிய யாரெல்லாம் என்னுடைய நபியின் மீது குறை சொல்கிறார்களோ, இந்த உலகம் உங்களுக்கு, இஸ்லாமிய உலகம் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது, அறைகூவல் விடுகின்றது. நபியிடத்தில் ஒரே ஒரு குறையை கண்டுபிடிக்கும், எந்த விதமான குறையும் இல்லாமல் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் படைக்கப்பட்டார். எனவே நண்பு சொந்தங்களே, எப்படிப்பட்ட நபிக்கு சொந்தக்காரர்கள் நாம், அல்லாஹ் எப்படிப்பட்ட நபியை உம்மத்தாக நம்மை ஆக்கியிருக்கிறார். நாம் பெருமைப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தையோ எச்சைகள் எல்லாம் என்னுடைய நபியை பற்றி இன்றைக்கு தரைக்குறவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, இந்த முஸ்லிம்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை, தாடி இல்லாம ஒரு தொழுவது இல்லை, நபியின் மீது பாசம் இல்லை, தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம், நேசம், மஹப்பத் அளவு கடந்திருக்கின்றது. தன்னுடைய மனைவி, மக்கள், தன்னுடைய வீடு, குடும்பம், வியாபாரம் அனைத்தையும் என்னுடைய கண்மணிக்காக விடுவதற்கு ஒவ்வொரு இளைஞர்கள் மட்டுமல்ல, சிறார்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள். தெரியவில்லை, ஏதோ ஒரு மாய கண்ணாடியை போட்டுக்கொண்டு இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் என்னிடத்தில் இருக்கின்றது என்பது. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாம் துச்சம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, குறிப்பாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி எங்களுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயார் என்பதை தான் இதுவரைக்கும் வரலாறு சொல்லி காட்டுகின்றது. இன்ஷா அல்லாஹ் இனியும் தேவைப்படும் என்ற வரலாறு நிச்சயமாக சொல்லும். மாற்றமே கிடையாது. ஏதோ கற்பனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சி அதிகாரங்கள் இருக்கின்றது, தோட்டா முனைகளுக்கு பயன்படுவர்கள், கண்மணியின் ஷஃபாஅத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டங்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அது மாற்றமே கிடையாது. சில நேரங்களில் நாம் தொழுகாமல் இருப்போம், நபியுடைய சுன்னத்தான அடையாளங்கள் நாம் இருக்கும், ஆனால் நபியுடைய பாசம்
நபியினுடைய உபகாரத்தை மறந்தவர்கள் அல்ல நாம். ஹஜ்ரத் ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தூக்கு மேடையில் நிப்பாட்டப்படுகின்றனர். பிரபலமான சம்பவம். தூக்கு மேல் நிப்பாட்டப்படுகின்றது. சுற்றிலே 40க்கும் மேற்பட்ட அம்பு எய்தக்கூடிய வீரர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதிலே ஒரு கொடுங்கோல் அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவரை கேட்கிறார், இஸ்லாத்தை விட்டுறீங்களா? எங்கே மசைவு? அப்படிப்பட்ட ஈமானை என்னுடைய நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லையே. ஒருவன் ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய நெஞ்சிலே ஒரு ஈட்டியை வைத்து ஒரு குத்து அப்படி குத்தி விட்டு சொன்னான். குத்தி விட்டு எவ்வளவு கடுமையாக சின்ன ஒரு காயம் மட்டும் விட்டால் நம்மளால் தாங்க முடியாது. ஈட்டி வைத்து மார்பிலை குத்திய பிறகு அவன் கேட்கிறான், என்ன இந்த நேரத்தில் ஈமானை விட்டுவிட்டு உன்னுடைய இடத்திற்கு பதிலாக முஹம்மதை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுவதற்கு நீ சம்மதிக்கின்றாயா? உயிர் முக்கியம் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்லி காட்டுகிறார்கள், ஓ மூடனே, ஈட்டியை மார்பிலை குத்திவிட்டு அப்படி நிப்பாட்டி வைத்து கேட்கின்றாயா? நான் இந்த உயிர் போகக்கூடிய இந்த தருணத்திலும் என்னுடைய கண்மணி மதீனாவிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களை ஒரு முள் தைப்பது போல நான் சம்மதிக்க மாட்டேன் என்றார் ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த நேரத்திலே ஹஜ்ரத் சையதுனா சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சம்பவத்தில் இருந்திருந்தார். பிற்காலத்திலே சில நேரங்களில் மயக்கம் கீழே விழுந்து விடுவார். அப்ப அவங்க எதனால மயக்கம் விடுறாங்க? ஏதாவது நோய் இருக்கின்றதா என்று ஒருமுறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா ஏன் அடிக்கடி மயக்கம் விடுறீங்க? சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், ஹுபைப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஷஹாதத்துடைய நேரத்திலே அந்த சம்பவத்தை கண்கூடாக பார்த்தேன். அவர்கள் தன்னுடைய உயிர் போகக்கூடிய அந்த நேரத்திலே சொன்ன வார்த்தை உள்ளத்தில் அப்படி ஆட்டி படைக்கின்றது, குலுக்குகின்றது. அந்த சம்பவத்தை நினைக்கக்கூடிய நேரத்திலே பயத்தின் மூலமாக நான் அப்படி மயங்கி விழுகின்றேன் என்பதாக சொல்லிக்காட்டு. எனவே வரலாறு எங்களுக்கு நிறைய இருக்கின்றது. சஹாபாக்குடைய தியாகங்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இப்படியாக நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு நிறைய இருக்கின்றது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அசிங்கத்தை தெளிப்பதற்கு எந்த ஒரு முஸ்லிமும் நிச்சயமாக சம்மதம் தெரிவிக்க மாட்டான், அதை இணங்க மாட்டான் என்றுடைய நீண்ட நெடிய வரலாறு இருக்கின்றது. வரலாறு முடியவில்லை. நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள், வரலாறு முடியவில்லை. வரலாற்றில் இன்னும் பக்கங்கள் இருக்கின்றது. எங்களுடைய மூதாதைகள், எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய மதரசாவினுடைய ஆசான்களுடைய வார்த்தைகளுக்காக வேண்டி எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் கட்டுப்பட்டிருக்கின்றது என்பதை யார் எங்களை கோழைகளாக நினைக்கின்றார்கள் அவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான பரிபூர்ணமான முறையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிபூர்ணமான முறையில் பாசம் வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் மக்காண்டி வந்தார்? இந்த உலகத்திற்காக வேண்டி, நாளை மறுமைக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்கள் இருந்தது. அல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு சந்தர்ப்பையும் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி கேட்கவே இல்லை. ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி ஷஹீதாகுவார்கள், எப்படி ஷஹாதத்து கிடைக்கும், கொலை செய்யக்கூடியவன் யார், எந்த மண்ணிலே அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்றெல்லாம் தெரிந்திருந்த நபி என்னுடைய ஹஜ்ரத் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஷஹாதத் அவர் அப்படி கொடூரமான முறையில் ஷஹாதத் வேண்டாம் என்று கேட்கிறார். தன்னுடைய உடலில் இருந்து உயிர் போகக்கூடிய கடைசி நேரத்திலும் கூட அஸ்ஸலாத்து வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகை, பெண்களுடைய விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்திலும் இருந்தார்கள். நாளை கியாமத் நாளிலே ஒவ்வொரு நபிமார்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உம்மத்தி யா உம்மத்தி என்பதாகத்தான் சொன்னார். எனவே அப்படிப்பட்ட நபியை பெற்றவர்கள் நாம், அப்படிப்பட்ட நபியுடைய உம்மத்தினர்கள் நாம்.
எனவே நாம் இந்த நபியின் மீது பரிபூர்ணமானவர்களை பாசம் வைக்கக்கூடிய, உண்மையானவர்களை பாசம் வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய நம்மவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதே போன்று இந்த ஜும்மாவுடைய மேடையின் மூலமாக என்னென்று சொன்னால், நிச்சயமாக ஜும்மாவுடைய மேடைகளுடைய செய்திகள் பரவலாக போகுது. யாரெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை கூறிக்கொண்டிருக்கின்றீர்களோ, எந்த கண்ணாடியை போட்டு குறை கொண்டிருக்கிறீர்களோ அந்த கண்ணாடியை மட்டும் கலட்டி வைத்து விட்டு, அந்த சாயத்தை மட்டும் கலட்டி விட்டு, அந்த காவியை மட்டும் கலட்டி விட்டு, நீ சராசரி மனிதனாக என்னுடைய நபியுடைய வாழ்க்கையை புரட்டிப்பார். வருடங்கள் அல்ல, சத்தியமிட்டு சொல்கின்றேன், அல்லாஹுடைய மஸ்ஜிதில் இருந்து சொல்கின்றேன், வருடங்கள் தேவையில்லை, வாரங்கள்ல அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்தையும் நிச்சயமாக மாற்றும். வரலாறு நமக்கு நிறைய இருக்கு. அதனால யாராவது ஒருவர் இந்த மாதிரி வச்சுன்னா அவர்கிட்ட ஒண்ணுமே செய்யாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்ப்பதற்கு ஏதாவது புத்தகங்கள் இருந்தால் கொடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ஹக்கிலே ஹிதாயத்தை கொடுத்திருப்பானால் நிச்சயமாக அவரும் உங்களின் மூலமாக ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாக்கியத்தை கொடுப்பான். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இந்த நேரத்தில் நமக்கு உருவாக்கி தந்திருக்கின்றான். அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறான். எப்படி? அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் அதிகமான